வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற அதிதி சுமார் 36 வருட காலங்கள் இராஜதந்திர சேவையில் பணியாற்றி பல்வேறு நாடுகளுக்கும் இலங்கையினுடைய தூதுவராக பணியாற்றி ஓய்வு பெற்று இன்று தேசிய பெண்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரேஸ் ஆசீர்வாதம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். என்னை இந்த நேர்காணலுக்கு அனைத்தமைக்கு மிகவும் நன்றி. இது ஒரு புது ஆணைக்குழுவாக இருப்பதால் பெண்களுக்கு மட்டுமல்லாமல் ஆண்களும் இது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நாங்களுமே கூட இந்த தேசிய பெண்கள் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பிறகு இது வந்து நிறைய வீட்டு வன்முறைகளாலேயோ இல்லாட்டி பொது இடங்களில் வன்முறைகளாலேயோ வேறு விதங்களையோ பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு நிறைய விதத்தில் உதவிக்கரத்தை நீட்டக்கூடிய விதத்தில் தான் இந்த ஆணைக்குழு அமைந்திருக்கு. ஆனால் இது பற்றிய விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லாதனால அந்த அவேர்னஸை கொடுக்கணும்ன்றதுக்காக அதை நீங்களே கன்வே பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நாங்கள் அழைச்சிருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி முதலாவது இங்கே கலந்து கொண்டதுக்கு நன்றி. நேரடியாக கேள்விகளுக்குள்ள நுழைகிற பட்சத்தில் இதுவரைக்குமே இலங்கையில் இருந்த ஆணைக்குழுக்களை பார்க்கும்போது பொதுவாக பெண்கள் சார்ந்து இயங்கக்கூடிய ஆணைக்குழுக்களோ இல்லாட்டி விசேட குழுக்களை பார்க்கும்போது அவை வந்து நியமிக்கப்பட்டிருந்தாலுமே கூட பெருமளவுக்கு இயங்கு நிலையில் இல்லாத ஒரு ஆணைக்குழுக்களாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு 37ஆம் இலக்க தேசிய பெண்கள் வலுவூட்டல் சட்டத்தினூடாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய தலைமையில் இயங்குகிற இந்த தேசிய பெண்கள் ஆணைக்குழுவுக்கு பெண்கள் பாதுகாப்பு சார்ந்தும் அவர்களை வலுவூற்றுறது சார்ந்தும் நிறைய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. முதலாவதாக இப்படி ஒரு விசேட ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறத பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது ஆணைக்குழு. அங்கு நிறைய குழுக்கள் இருந்தது, நிறைய அமைப்புகள் இருந்தது. இருந்தாலும் அவர்களுக்கு அந்த கொள்கை பரிந்துரைகளை கொடுப்பதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை. மற்றது இந்த புது ஆணைக்குழு அமைக்கப்பட்டது என்னை பொறுத்தவரையில் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், பெண்களுடைய உரிமைகள் பாலின சமத்துவம் பெண்களுக்கு வலுவூட்டல் என்பது சம்பந்தமாக இதுவரை எடுத்த முயற்சிகளுக்கு ஒரு முன்னேற்றமாக ஒரு பாரிய திருப்பமாக அமைகிறது. இந்த ஆணைக்குழுக்கு கொடுத்திருக்கிற சட்ட அதிகாரங்கள் இதை மற்ற அமைப்புகளிலிருந்து வேறுபடுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், அரசியல் அமைப்பில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு பிறகும் பல சட்ட அமைப்புகளில் சட்டங்கள் வந்தது. அந்த சட்ட அமைப்புகள் மூலமாக பெண்களின் உரிமைகள், பெண்களின் வலுவாக்கல், பொருளாதார வலுவாக்கல், சமநிலை என்பவற்றை தீர்மானிக்கிறதுக்கும் அவற்றை அமுல்படுத்துவதற்கும் பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டது, பல நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் பல கொள்கைகளை முன்வைத்தார்கள், பல சட்ட திருத்தங்களை முன்வைத்தார்கள். ஆனால் அவற்றை அமுல்படுத்துவதற்கான சட்ட அதிகாரங்கள் அங்கு இருக்கவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சட்டங்கள் இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் அவற்றை அமுல்படுத்த முடியாத நிலை இருப்பதனால் அங்கு ஒரு இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் இலங்கை ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட சமவாயத்தில் உறுப்பினராக இருக்கிறார்கள். அதே மாதிரி சீடோ எல்லா வகையான பெண்களுக்கு எதிரான எல்லா வகையான பாகுபாடுகளையும் ஒழிக்கும் ஒரு ஐக்கிய நாடுகளின் சமவாயமாக இருக்கும் சீடோவில் கூட உறுப்பினராக இருக்கிறார்கள். நாங்கள் நாடு என்ற வகையில் அந்த ஒரு கடப்பாடு இருக்கிறது, அதில் கொடுத்திருக்கிற எல்லா விஷயங்களையும் அமுல்படுத்த. அதற்காகத்தான் இந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, விசேஷ சட்ட அதிகாரங்களோடு. ஸோ இந்த வித்தியாசத்தை தான் நான் காண்கிறேன். இந்த வித்தியாசம் அங்கு இருக்கும்போது இதை நாங்கள் சரியான முறையில் இந்த அதிகாரங்களை பாவித்தால் ஒரு நாள் இந்த நாட்டில் பெண்கள் முழுமையான சம உரிமையோடு முழுமையான பொருளாதார வலுவூட்டப்பட்ட நிலையில், மற்றது அரசியல் பொருளாதாரம் சமூகத்தில் பங்களிப்பு செய்யவும் மற்றும்
ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் உயர் நிலையில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்பொழுது அரசியல் அமைப்பில் கூட பெண்கள் உள்ளுக்கு வாரத்துக்கு ரொம்ப கஷ்டம், அவர்கள் வருவது ரொம்ப கஷ்டம், அந்த பிரதிநிதித்துவம் எடுப்பதற்கு கஷ்டம். பெண்கள் என்ற முறையில் எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் சப்ரஸ் பண்ணப்படுகிறார்கள். இதை எல்லாவற்றையும் அட்ரஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ரைட். ஸோ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஆணைக்குழு எதுக்காக அமைக்கப்பட்டது என்ற நோக்கம் வந்து தெளிவாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து இதுவரைக்கும் இருந்த குழுக்களோட பார்க்கும்போது விசேட அதிகாரங்கள் வழங்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழு உண்டு. என்ன மாதிரியான அதிகாரங்கள், சிறப்பு அதிகாரங்கள் இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு? சிறப்பு அதிகாரங்கள் என்றால் முதலாவது வரும் கம்ப்ளைண்ட்ஸ், புகார்களை நாங்கள் விசாரிப்போம். எங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறது. விசாரித்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எங்களுடைய நிறுவனத்துக்குள்ளேயே ஒரு குழுவை அமைத்து விசாரித்து, மற்றது விசாரித்து ஒரு சமநிலைக்கு வரக்கூடிய ஒரு தீர்வுக்கு வரக்கூடியதாக இருந்தால் ஒரு மத்தியஸ்த குழுவையும் அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மத்தியஸ்த குழுவின் பேரில், அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் இந்த தீர்வை 2 பக்கமும் ஏற்றுக்கொள்ளுமாயின் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம். பாதிப்பு ஏற்படுத்தினவர் கம்பன்சேஷன் கொடுக்கணும். எங்கள் மூலமாக இந்த சமத்துவத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் மேலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம். இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த ஆணைக்குழுக்கு ஒரு பெண்கள் சம்பந்தமாக ஒரு நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி பாராளுமன்றத்திலிருந்து தேவையான பொழுது அவர்கள் அந்த நிதியை வழங்குவார்கள். இந்த நிதியோடு நாங்கள் வெளியிலேயும் இருந்து டோனர்ஸ்கிட்ட இருந்தும் நிதியை எடுத்து இந்த நிதியை நாங்கள் முழுமையாக மேனேஜ் பண்ண வேணும். இந்த நிதியை நாங்கள் எவ்வாறு மேனேஜ் பண்ண போகிறோம் என்றதை நாங்கள் டிசைட் பண்ண வேணும். இப்போ பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக முதலாவது விசாரணை, 2வது தீர்வு அல்லாத நேரத்தில் என்ன செய்ய போகிறோம் எல்லாமே, மற்றது அவருக்கு பாதுகாப்பு, மனநிலை சம்பந்தமான ஆலோசனைகள், சட்ட ஆலோசனைகள், மற்றது சட்ட ஆலோசனை கொடுத்தாலும் சட்டத்தில் அவருக்கு ஒரு சட்ட ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொடுத்த பிறகு ஆணைக்குழுக்கு அந்த நீதிமன்ற வழக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமென்றால் நீதிமன்ற அனுமதியை பெற்று எங்களுக்கு அந்த நீதிமன்றத்தில் அவக்காக வாதாடுறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த விசாரணை சம்பந்தமான அந்த வேலைப்பாட்டில் எங்களுக்கு முழுமையான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றது நாங்கள் இப்போ அந்த பாதிக்கப்பட்டவரை சமன் பண்ணவும் மேலும், மற்றது நாங்கள் கொடுக்குற தீர்ப்போ அல்லது நாங்கள் எதையும் செய்யாட்டி அதுக்கு அந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கமிஷன் அதையும் நாங்கள் ஏற்படுத்தலாம். இது ஒரு நீதிமன்றம் இல்லை என்றாலும் சமன் பண்ணவும் கண்டெம்ப்ட் ஆஃப் கமிஷன் கொடுத்து அவருக்கு எதிராக வழக்கு தொடரவும் மேலும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் நீதிமன்றத்தின் வேலையை செய்யாவிட்டாலும், சட்ட ரீதியான வேலையை செய்யாவிட்டாலும், அவரை கைது செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களின்படி எங்களுக்கு அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து போகிறதுக்கு தகுந்த நிறுவனங்கள் இருக்கிறது. அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் முன்னேறி செல்வோம். இது விசாரணை மற்றும் சம்பந்தப்பட்டது. அடுத்ததாக இப்பொழுது சமூகத்தில் இருக்கிற பெண்கள் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற குறைபாடுகள் ஒரு மதிப்பாய்வு செய்ய வேணும். இது உரிமைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய பிரதிநிதித்துவம், வன்முறைகள், சமத்துவம், எல்லா விஷயங்கள் சம்பந்தப்பட்ட பாலின சமத்துவம், மற்றது பாலின வன்முறை, வேலைத்தளங்களில் ஏற்படும் பிரச்சனைகள், அதுகள் எல்லாவற்றையும் நாங்கள் மதிப்பாய்வு செய்ய வேணும். இப்போ தான் தொடங்கி இருக்கிறோம். மதிப்பாய்வு செய்து என்ன இருக்க வேணும், என்ன இருக்கக்கூடாது, என்ன புதுதாக கொண்டு வர வேணும், எல்லாவற்றையும் செய்து நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டுமல்ல, இது பாராளுமன்றத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை சீரமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு
ஆவணம். மற்றது ரிஃபார்ம்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது சட்ட சீரமைப்பு. இப்போ இருக்கிற சட்டத்தில் இருக்கிற லூப் ஹோல்ஸில் நாங்கள் பார்த்து அதுக்கு தேவையான நிவாரணங்களை கொடுக்க வேணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கொடுத்து அதை அப்ரூவ் பண்ண வேணும். அப்போ அது ஒரு பெரிய ஒரு கடப்பாடாக இருக்கிறது. இந்த ஆணைக்குழுக்கு அது ஒரு பெரிய கடப்பாடு. மூன்றாவது, இப்போ இந்த நாட்டில் 5 வருடத்துக்கு அவர்கள் நேஷ்னல் பாலிசி ஆன் விமென், தேசிய பெண்கள் சம்பந்தப்பட்ட கொள்கை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி இருக்கு. எங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இந்த ஆணைக்குழு படி நாங்களும் ஒவ்வொரு வருடமும் நேஷனல் பாலிசி ஆன் விமென் கொடுக்கணும், பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 5 வருடத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணதை நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே. இப்போ நாங்கள் மற்ற ஏரியாக்கள் எல்லாவற்றையும் மதிப்பாய்வு செய்தால்தான் எங்களுக்கு இதில் பரிந்துரை செய்ய முடியும். இப்போ அது ஒரு முக்கியமான ஒரு கடப்பாடாக இருக்கிறது. மற்றது, இப்போ புதிதாக இந்த ஆணைக்குழுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அரசும் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களிலும் நடக்கின்ற பெண்களுக்காக எதிராக நடக்கிற விஷயங்களை தலையிட முடியும். இது லிமிட்டட். இதான் முதல் முறை எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார்கள். ஒரு குழுக்கு, ஆணைக்குழுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாராளுமன்ற சட்டத்தின் கீழே அதிகாரம் கொடுக்கிறது. இது தனியாக அரசு நிறுவனங்களில் மட்டுமல்ல, சமூகத்திலும், பொதுவாக சமூகத்திலும், மற்றது அரசு சார்பற்ற நிறுவனங்களிலும். அப்போ இது இன்னொரு அதிகாரம் எங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றது, இது கொழும்பு மையப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் இல்லை. இதை எங்களுக்கு அந்த ஆக்ட் படி, அந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சட்டமைப்பில் மாகாணங்களிலும் மாவட்ட ரீதியிலும் எங்களுடைய அலுவலகங்களை நாங்கள் திறக்க வேணும். இது டீசென்ட்ரலைஸ்ட். ஆனால் விசாரணைகள் நடக்கும் கொழும்பில். அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சேனல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு அலுவலகம் தேவை. எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து வேலை செய்வார்கள். இது எல்லாவற்றையும் நாங்கள் ஸ்தாபிக்க வேணும். இது ஒரு புது ஆணைக்குழு என்று நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நாங்கள் இந்த செயல்பாட்டு முறைமையை தான் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இதை செயல்படுத்துவது, என்னென்ன தேவை. ஸோ இதற்கு மேலும் எங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ முக்கியமானவற்றை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். ரைட். அதாவது இப்போ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி குறிப்பாக இந்த அதிகாரங்கள் சார்ந்து பார்க்கிற போது தங்களுக்கு எதிராக மீறல்கள் இடம்பெறும்போது பெண்கள் வந்து முறைப்பாடுகளை முன்வைக்கிற பட்சத்தில் அந்த யார் மீறலுக்கு உட்படுத்தினாரோ அவருக்கு எதிராக அவரை விசாரணைக்கு அளிக்கக்கூடிய, அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரைக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இப்போ சில இடங்களில் வந்து முறைப்பாடுகளையே அளிக்க முடியாத நிலையில் ஒரு பெண்கள் இருப்பார்கள். இப்போ அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த வன்முறைகளையோ மீறல்களையோ கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது? நீங்களாகவே கள விஜயங்கள் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரங்களோ அது என்ன மாதிரியாக வழிப்படுத்துவீர்கள்? சில பின்தங்கிய இடங்களில் பெண்கள் தங்கள் உரிமைகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. முதலாவதாக நாங்கள் அவுட்ரீச் ஆக்டிவிட்டீஸ், மீடியா ஆக்டிவிட்டீஸ், அவர்களுடைய உரிமைகளை தெளிவுபடுத்துவதற்கு ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் செய்யக்கூடியது நிலையில் இருக்கிறோம், தொடங்க போகிறோம். சாதாரணமாக குடும்பத்தில் நடக்கிற வன்முறைகளை கூட வெளியில் வந்து சொல்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டார்கள். குடும்பத்தில் அவமானம் வரும் என்ற பிரச்சனைகள், மற்ற குடும்பத்தில் தள்ளி வைப்பார்கள், அந்த மாதிரி அவமானங்கள் வரும் என்ற பிரச்சனைகள் இருக்கிறனால அந்த தைரியத்தை கொடுக்க வேணும். முதலாவது அவர்கள் வெளியில் வந்து பேச வேணும். ரெண்டாவது, இது மாவட்ட மாகாணங்கள் மட்டுமல்ல, வில்லேஜ் லெவல், லோக்கல் கவுன்சில்ஸ் லெவல், மற்றது நாங்கள் கிராம சேவகர் அளவுக்கு கீழே போகிறோம். அந்த அளவு போய் தான் அவர்களுக்கு முதலாவது ஒரு வன்முறை நடக்கும்போது முதலாவது பாயிண்ட், அவர்களோட க்ளோசஸ்ட் பாயிண்ட் எது என்னன்னு பார்க்கணும். அது முதலாவதாக இருக்கும் கிராம சேவர், கிராம அலுவலர் தான் அந்த இடத்தில் இருக்கக்கூடியதாக இருப்பார். அவர் மூலமாக அடுத்த நிலைக்கு போகும், கடைசியாக அது கொழும்புக்கு வரும். அது தவிர்த்து நாங்கள் எங்களுடைய தொலைபேசி எண்கள், இணையதள
சம்பந்தமான இப்பொழுது கொழும்பு மட்டுமில்லை எல்லா இடங்கள்லேயும் வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லா பெண்களும் அதிகமாக கல்வி அறிவோடு இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் அந்த வசதிகள் இல்லாவிட்டாலும் வெளியில் வந்து கால் பண்ணுறதுக்கோ அல்லது எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு இமெயில் அனுப்புறதுக்கோ கூடியதான வசதிகள் இருக்குது. ஒன்று நேரடியாக கொழும்பு ஆஃபீஸுக்கு கான்டாக்ட் பண்ணலாம், அல்லது நாங்கள் அமைக்கப் போகிற அந்த பிராந்திய ரீதியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு மையங்களோடு அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு முதல் என்ன அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்ற ஒரு அறிவுரை அவர்களுக்கு கொடுக்கணும். எப்படி செய்ய வேணும்? சாதாரணமாக வெளியில் வந்து இப்படி நடந்ததுன்னு சொன்னால் காணாது. எங்களுக்கு அது சம்பந்தமாக தேவையான தகவல்கள், மற்றது ஆதாரங்கள், மற்றது விட்னஸஸ், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டாலும் நாங்கள் விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட ஆட்களோடு விசாரணை செய்து அந்த உண்மைகளை எங்களுக்கு வெளியில் எடுக்க இயலும். முதலாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்வோம் என்றால், பிராந்திய ரீதியில் வெளியிலே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிற பெண்களுக்கு தைரியமூட்டி என்னென்ன காரியங்கள் உரிமை மீறல்கள் என்பதை அவர்களுக்கு அறிவிக்க வேணும். என்ன உரிமைகள் அவர்கள் இருக்க, ஒரு மனித உரிமையாகவும் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். பெண்கள் என்பவர்கள் அடிமைகள் இல்லை, வீட்டிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒரு சர்வன்ஸாக பார்க்கக்கூடாது. அவர்களை இன்னொரு தனி மனித சுதந்திரம் கொடுத்து அவர்கள் கையாள வேணும். அந்த நேரத்தில் தேவையான எல்லா ஆலோசனைகளையும் பிராந்திய மட்டத்திலும் நாங்கள் கொடுக்க ஏற்பாடு செய்ய போகிறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்க போகிறீங்க, பிராந்திய மட்ட அலுவலகங்களை ஸ்தாபிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, அதே மாதிரி பெண்கள் சம்பந்தமான ஒரு தேசிய கொள்கையை உருவாக்குறதுக்கு யோசிச்சிருக்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆணைக்குழு வந்து முறையாக இயங்கவில்லை என்ற ஒரு கரிசனை நிறைய பேர் மத்தியில் இருக்குது. அதுக்கு நிறைய காலமாக ஒரு தலைவர் நியமிக்கப்படாமல் இருந்தது, பிறகு நியமிக்கப்பட்டு அவர் பதவி விலகியது. அதே போல் இந்த ஆணைக்குழுவுக்கு ஒரு அலுவலகம் இயங்குறதுக்கு வழங்கப்படவில்லை, இதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, விடுவிக்கப்படவில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இப்போ நீங்கள் புதிதாக ஒரு தலைவியாக நியமிக்கப்பட்டு இவ்வளவு விஷயங்கள் திட்டமிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் இந்த ஆணைக்குழு இயங்க ஆரம்பித்து விட்டதா? இந்த ஆணைக்குழு ஏற்கனவே செயல்பட தொடங்கியது என்றால் முழுமையாக ஒரு கட்டமைப்புக்குள் வந்து செயல்படவில்லை. ஆனால் இந்த ஆணைக்குழுக்கு தேவையான எல்லா செயற்பாடுகளையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒன்றொன்றாக தயாரித்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு ஒரு கட்டிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டிடம் இப்பொழுது ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். வெகு சீக்கிரம் அந்த கட்டிடம் எங்களுக்கு கிடைக்கும். இதே நேரத்தில் நாங்கள் ஒரு வெப்சைட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இமெயில், லோகோ அதுகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் ஒரு முடிவடையும் கட்டத்தில் தான் இருக்கிறது. மற்றது ஒரு மூலோபாய திட்டம், ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அது மிகவும் முக்கியமான ஒரு கைடாக நான் நினைக்கிறேன். ஒரு 2 மாதமாக நாங்கள் சந்தித்து ஒரு நிறுவனத்துக்கு இதை பாரம் கொடுத்து நாங்கள் அவர்களோடு ஒரு ஒர்க் ஷாப்பில் இணைந்து ஒரு 8 கிழமைகளாக அவர்களோடு வேலை செய்து குறுகிய காலம், இடைக்காலம் அண்ட் நீண்ட காலம், இந்த 3 காலத்துக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உருவாக்கியிருக்கிறோம். இது எங்கள் வேலை திட்டங்களை இலகுவாக்கும். இந்த அடுத்த 6 மாதம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யலாம், என்ன தேவைப்படுகிறது, என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுன்றதை அந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டோம். அதே போல் இந்த கட்டமைப்புகள், மற்றது கட்டமைப்புகள், வசதிகள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு எப்படி முழுமையாக எங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை ஆரம்பிக்கலாம் என்பதை நாங்கள் தெளிவாக லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதனால் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் என்றெல்லாம் இனிமேல் நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அந்த திட்டத்துக்குள்ளே இருக்குது. முதலாவதாக நாங்கள் இப்போது என்ன செய்கிறோம், இந்த விசாரணை செய்வது சட்ட ரீதியானது. மக்களுக்கு தெரிய வேணும் எப்படி இந்த விசாரணை நடக்க வேண்டும் என்று. இப்போ நாங்கள் விசாரணை செய்கிற செய்முறைகள், விதிகள், இதுகள் எல்லாம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட வேண்டும். இது நாங்கள் ஆணைக்குழு சட்ட ரீதியாக அமைக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழு.
சட்ட ரீதியாக இயங்க வேணும், மக்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். நாங்கள் ஒரு சட்ட ரீதியான ஒரு செய்முறையை அறிமுகப்படுத்திய பிறகு ப்ரொசீஜர்ஸ், மெக்கானிசம், ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாம் இருக்க வேணும். மிகவும் கவனமாக தெளிவாக அந்த சட்டத்திட்டங்களை வர்த்தமானியில் பிரசுரித்த பின்னர் தான் எங்கள் வேலை திட்டங்களை தொடங்கலாம். இப்போ இது நாங்கள் இந்த செய்முறைகளை செய்து கொண்டு போகிறோம். எங்களுக்கு என்னன்னு சொன்னால், இது எங்களோடு வேலையில் சம்பந்தப்பட்ட சுயாதீனமாக இயங்கும் இன்னும் கமிஷன்ஸ் இருக்குது. அந்த கமிஷன்களுடைய செய்முறைகளையும் நாங்கள் பார்க்கிறோம், ஒப்பிடுகிறோம். மற்றது எங்களுடைய வரம்புக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் களின்படி, வேலை திட்டங்களின்படி அவற்றை நாங்கள் மெருகூட்டி எங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்தாலும் உடனே எங்களுடைய வேலையை தொடங்க முடியாது. வர்த்தமானியில் பிரசுரிக்க வேணும். வர்த்தமானியில் எப்படி பிரசுரிக்க, எங்களுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை. நாங்கள் சுயாதீனமாக வேலை செய்ய எங்களுக்கு வேலைக்கு சுயாதீனம் இருக்குது. ஆனால் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அமைச்சோடு தான் போக வேண்டியிருக்கு. அமைச்சுக்கு கீழே எங்களை வர்த்தமானியில் எங்களை பிரசுரித்திருக்கிறார்கள். அதனால் இந்த செய்முறைகளும் வர்த்தமானியில் பிரசுரிக்க அமைச்சுக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கு. அது அதில் காலம் எடுக்கிறது, காலம் போகிறது. அதனால் கொஞ்சம் காலம் பின்தள்ளி போகும். இதில் நாங்கள் எல்லாம் டு புட் இன் பிளேஸ், எல்லாம் அதுகள் நடைமுறை இருக்கிறதுக்கு நாங்கள் அதை செய்ய வேண்டும். ரெண்டாவதாக ரெகுலேஷன்ஸும் நாங்கள் செய்ய வேண்டும். ரெகுலேஷன்ஸை செய்வது அமைச்சருடைய கடமை. ஆனால் அமைச்சர் தனிப்பட்ட முறையில் ரெகுலேஷன் செய்ய இயலாது. அது எங்களுடைய ஆணைக்குழுவோடு கலந்து ஆலோசித்து என்ன ரெகுலேஷன்ஸ் தேவை, இந்த ரெகுலேஷன்ஸ் அமைச்சரவைக்கு போய் பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட வேணும், அப்ரூவல் பண்ண செய்யும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது தனியாக ஆணைக்குழு செய்யவில்லை. எங்களுக்கு வேண்டியவைகளை நாங்கள் கேட்கிறோம், அதை சட்டபூர்வமாக்கி கொடுக்கறது பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் வர்த்தமானி பிரசுரிக்கிறது. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், தேவையான செயல் திட்டங்களையும் அந்த ஆஃபீஸை அமைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வேலை செய்து கொடுக்கணும். அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. இது முழுக்க புதிய ஒரு ஆணைக்குழுவாக இருக்கிறதுனால தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால் இது நாங்கள் நினைக்கிறோம் ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த செயல்பாடுகளில் நாங்கள் இருப்போம். அதுக்கு தேவையான எல்லா நடைமுறைகளையும் ஆயத்தப்படுத்தி இந்த ஆணைக்குழுவை நாங்கள் முழுமையாக செயல்பாட்டு நிலைமைக்கு கொண்டு வர தணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஆணைக்குழு இயங்கு நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய விருப்பமும். குறிப்பாக இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துகிற போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த ஆணைக்குழு வந்து அமைச்சின் கீழ் இயங்குறதுனால சில விஷயங்களில் நீங்கள் அமைச்சினூடாகத்தான் அதை நாட வேண்டி இருக்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதே போல் சில விடயங்களுக்கு அமைச்சரவையினூடாக அங்கீகாரம் பெறப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. சில சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கு. அதே போன்று உங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் அமைச்சினூடாகத்தான் செய்யப்பட வேண்டியிருக்கு. இப்போ அமைச்சினூடாக இந்த ஆணைக்குழு இயங்குறதுனால ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஆணைக்குழுவோட சுயாதீனத்துவம் இல்லாமல் போய்விடுமோ, அமைச்சினுடைய தேவைப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ஆணைக்குழு இயங்குமோ என்ற ஒரு கரிசனை வாசகர்களுக்கு இருக்கக்கூடும். அப்போ அதை பற்றியும் நீங்கள் ஒருக்கா விளங்கப்படுத்தலாமே. இந்த சுயாதீன ஆணைக்குழுவோட சுயாதீனத்தன்மையை எப்படி தக்க வச்சு கொள்ள போறீங்க? சுயாதீனத்தை பற்றி பேசுவோம் என்றால் முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம், எவ்வாறு இந்த ஆணையாளர்களும் தலைவியும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்று பார்க்க வேண்டும். நாங்கள் அரசியல் அமைப்பு சபையின் நடத்தப்பட்ட நேர்காணலின் பிறகு அவர்களின் பரிந்துரையின் பிரகாரமாக ஜனாதிபதியால் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை அமைச்சோ அல்லது வேறு எந்த நிறுவனமோ நியமிக்கவில்லை. இது சுயாதீனத்தின் முதலாவது படி. சுயாதீனம். மற்றது எங்களுடைய ஊதியங்களும் சலுகைகளும் பாராளுமன்றத்தினால் நியமிக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. அது ரெண்டாவது. மூன்றாவது, எங்களை நீக்க வேண்டுமானாலும் அந்த விஷயம் பாராளுமன்றத்துக்கு போகும். வேறு யாராலும் எங்களை நீக்க முடியாது. இவர்களுக்கு எங்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென்றால் அந்த விஷயம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் விவாதிக்கப்பட்டு அதன் பிறகு ஏற்ற காரணங்கள் இருந்தால் மட்டுமே அதை செய்யக்கூடியது. இவை எல்லாம் முழுமையான சுயாதீனத்தை நோக்கி எங்களை பயணிக்க செய்கிறது.
வரவு செலவு திட்டம் மற்ற நிர்வாகங்கள் சம்பந்தப்பட்ட சில கடப்பாடுகள் அமைச்சுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது பற்றி எங்களுக்கு பெரிதான பிரச்சனைகள் இல்லை. ஏனென்றால் நாங்கள் கொடுக்குற வரவு செலவு திட்ட ப்ரொபோசல்ஸ் அவர்களுக்கு அதில் ஒரு ஆலோசனை சொல்லவோ திருத்தவோ ஒரு அதிகாரமும் இல்லை. நாங்கள் கொடுக்கிறதை ஒரு சேனலாக எடுத்துக்கொண்டு போய் பாராளுமன்றத்தில் கொடுத்து அதுக்கு வேண்டிய நிதிகளை சேகரித்து கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, நாங்கள் செய்கிற எல்லா ஆவணங்கள் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அந்த அமைச்சின் மூலமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நேரடியாக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க கூடிய அந்த சேனல் இல்லை. அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்கிறோம், அதை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம், அமைச்சரவைக்கு அனுப்புகிறோம், வர்த்தமானியில் பிரசுரிக்க வழி செய்கிறோம். செய்ய வேண்டியதுகளுக்கு எல்லா ஒரு சேனல்ஸும் கொடுக்கப்பட்டு இருக்கிறபடியால் அது பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் அமைச்சரோடு கூடுதலாக நாங்கள் ஆலோசனைகளும் செய்கிறோம். எங்களுடைய வேலையை பற்றிய ஆலோசனைகளில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டமைப்புகள், நிதி ஒழுங்குகள், இதுகளை பற்றி அவரோடு நாங்கள் கதைக்கிறோம். அவரும் மிகவும் கோஆப்ரேட்டிவாக இருக்கிறார். நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டு போக வேண்டும் என்று அவரும் தெளிவாக இருக்கிறார். அவருடைய எந்தவித தலையீடும் இதுவரை இருக்கவில்லை. அவருடைய சப்போர்ட் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது. அதே போல் இந்த ஆணைக்குழு பற்றி பேசுகிற போது இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சுட்டி காட்டியிருந்தீங்க. இந்த வீட்டு வன்முறைகளாலேயோ ஏதாவது ஒரு வன்முறைகளால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு ஆணைக்குழு எவ்வாறு உதவ முடியும் என்பது பற்றி. ஆனால் இது எல்லாமே ஒரு குறுகிய கால நடவடிக்கைகளாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அந்த பெண்கள் வன்முறைகளுக்கு உள்ளாகிற போது அவர்கள் முறைப்பாடு அளிப்பார்கள், நீங்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கிறீர்கள். ஆனால் இந்த பெண்கள் வன்முறைகளுக்கு உள்ளாகாமல் நீண்ட கால அடிப்படையில் ஒரு தீர்வை வழங்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது அவர்களை பொருளாதார ரீதியில் வலுவூட்ட வேணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு குடும்ப வன்முறையாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் ஒரு கணவன் மீது மனைவி தங்கி வாழ்கிற போது அங்கே வன்முறைகள் இடம்பெற்றாலுமே கூட அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் தீர்வை வழங்குறதுக்கு, குறிப்பாக பெண்களை பொருளாதார ரீதியில் வலுவூட்டுறதுக்கு ஆணைக்குழு என்ன மாதிரியான திட்டங்களை வச்சிருக்கு? முதலாவதாக ஒரு வன்முறை சம்பவம் வரும் பொழுது எங்களுடைய முதல் கடமையாக அதை விசாரிக்கிறோம். ஆனால் அது ஒரு சம்பவமாக மட்டும், தனிப்பட்ட ஒரு சம்பவமாக மட்டும் வரையறுக்காமல் அந்த சம்பவத்தில் இருந்து நாங்கள் தேசிய ரீதியில் அவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு கொள்கை பரிசீலனை செய்கிறோம். எப்படி இது நடந்தது, ஏன் இது நடந்தது, சட்டத்தில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதா, சட்டத்தில் இதை கண்காணிக்க முடியாதா என்றவாறு நாங்கள் அதை தேசிய அளவில் அவ்வாறான பிரச்சனைகள் வரும்போது அந்த சம்பவத்துக்கு மேலாக நாங்கள் போய் கொள்கை பரிசீலனை செய்வோம். பரிசீலனை செய்து சட்ட சீரமைப்பு நாங்கள் பரிந்துரைப்போம். அது ஒன்று. நீங்கள் சொன்னபடி பொருளாதார வலுவூட்டலும் பொருளாதார சுயாதீனமும் பொருளாதார சுதந்திரமும் பெண்களுக்கு இல்லாமல் இருந்தால் இவ்வகையான பிரச்சனைகள் தொடரும். அதற்கு தேவையான முக்கிய நடைமுறை என்னவென்றால், நாங்கள் எல்லா வகையான நடைமுறைகளை செய்யும் போது எல்லாமே பரலாக தான் செய்வோம். இதை முடித்துவிட்டு அதை செய்வோம், அதை முடித்துவிட்டு இதை செய்வோம் என்றில்லை. இப்போ விசாரணை நடக்குதுன்றால் அதே நேரத்தில் பரிந்துரைகள், மதிப்பாய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டு வரும். ஆராய்ச்சிகள் தொடர்ந்து எல்லா விஷயங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், எல்லா உரிமைகள் சம்பந்தப்பட்டது, எல்லா பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, எல்லா சமத்துவங்கள், பாலின சமத்துவம் மட்டுமல்ல, பாகுபாடு, வேலைத்தலங்கள் இருக்கிற பாகுபாடு, எல்லாவற்றையும் நாங்கள் தனித்தனியாக பரலாக செய்து கொண்டு போகிற யோசித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எப்படி அவர்களுக்கு பொருளாதார வலுவூட்டல் கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கணும். வேலைத்தலங்களில் அவர்களுக்கு சமத்துவம் இருக்கிறதா, சம ஊதியம் கிடைக்கிறதா, சம வேலை சம ஊதியம். சில இடங்களில் சம வேலை, ஒரே வேலையை ஆண்களும் பெண்களும் செய்கிறார்கள், பெண்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்கிறார்கள். இவ்வாறு நிலைமையில் நாங்கள் ஒரு சட்ட சீரமைப்பை கொண்டு வந்து அப்படி எங்கேயும் நடக்கக்கூடாதபடி சட்டத்தால் அதை ஒழிக்க முயற்சிப்போம். மற்றது, இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் தாய்மை அடைகிறது, பிள்ளைகள் பெறுறது, அந்த காலகட்டத்தில்
நிறைய பெண்கள் வேலையை விட்டு நின்று விடுகிறார்கள். ஏனென்றால் பிள்ளையை பார்க்குறது அந்த ஒரு தாயின் கடமையாக மட்டுமே இருக்கிறது. அப்படி இல்லாமல் தாய் தகப்பன் 2 பேருடைய கடமையாக அதை மாற்ற வேண்டும். இவர்களுக்கு கொடுக்குற அந்த மகப்பேறு லீவு, அந்த விடுப்பு போதுமானதாக இருக்கிறதா? சில இடங்களில் வேலைக்கு சேர்க்கும் போது ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் சில பேர் எடுக்க மாட்டார்கள். 2வது, ப்ரெக்னென்ட் என்று வேலையில் சேர்ந்த பிறகு, ப்ரெக்னென்ட் என்று தெரிந்த பிறகு எப்படியாவது அவ்வளவே இந்த வேலையிலிருந்து தூக்கிவிட பார்ப்பார்கள், விலக்கிவிட பார்ப்பார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது இவர்களும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பது இல்லை. அது சில வேளைகளில் சில நிறுவனங்களில் அவ்வாறான கட்டமைப்பு இருக்கிறதோ, அவ்வாறான ரூல்ஸ் இருக்கிறதோ தெரியாது. நாங்கள் இதெல்லாம் மதிப்பாய்வு செய்ய வேணும். இது ஒரு தாய்மை அடைவது ஒரு சாதாரணமாக இயற்கையாக ஒரு பயாலஜிக்கலி ஏற்படுகிற ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்குள்ள ஒரு சமூகம், ஒரு ஆண்களும் ஒரு சமூகமும் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேணும். அவருடைய பொருளாதார தேவைகளுக்கு அந்த சமூகம் உதவி செய்ய வேணும். அந்த வேலையை விட்டு அவள் நிற்கக்கூடாது. ஆனால் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த வேலையிலிருந்து எடுக்கிறதுக்கு ஒன்று வெளியாக்கள் எடுக்கிறது, வேலைத்தளம் எடுக்கிறது, அல்ல சுற்றி இருக்கிற குடும்பத்தாக்கள் அவை வேலையை விட்டு பிள்ளையை பாருன்ற ஒரு நிலைமைக்கு வருது. அந்த இடத்தில் அந்த பொருளாதார வலு இல்லாமல் போகிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பார்க்கணும். மற்றது, வேலைக்கு எடுக்கும்போது எந்த இடத்திலும் பெண்கள் வேண்டும் ஆண்கள் வேண்டும் என்று ஒரு பாகுபாடு காட்டாதபடி நடக்க வேணும். இன்னொரு விஷயம் என்னென்றால் தலைமைத்துவம், பிரதிநிதித்துவம், இவையெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். கிராமத்து நிலையில் இருந்து நகர மட்டம் வரைக்கும், அல்லது இன்னொரு வகையாக சொல்லுவோம் என்றால் கிராமத்து லோக்கல் கவுன்சில் இருந்து பாராளுமன்றம் வரைக்கும் பெண்களை அங்கீகரிக்க வேணும். தேர்தல்களில் அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு சீட் கொடுக்க வேணும். லிஸ்ட்டில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேணும். பல நாடுகள் இவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை ஆதரித்து பல்வேறு சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். சில இடங்களில் பெண்களுடைய பெயர்கள் கடைசியாக போடப்படும். ஈவன் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயும் சில நேரங்கள் கடைசியாக வருது. அந்த பிரதிநிதித்துவம், தலைமைத்துவம் கீழ்மட்ட ரீதியில் மட்டும் பெண்களை வேலைக்கு அமர்த்தாமல் பெண்களை கல்வி தகைமைகளுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுக்க வேணும், உரிய வேலைகளை கொடுக்கணும். பெண்களை பொருளாதார ரீதியில் நாங்கள் வலுவூட்ட வேணும். மற்றது இன்னொரு விஷயம் என்னென்றால், இயற்கை அனர்த்தங்கள் நடக்கும்போது பெண்களுக்கான உதவி திட்டம் என்று ஒன்று இல்லை. பெண்கள் வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்காக நிவாரணங்களை கொடுக்கிறார்களே ஒழிய பெண்களின் வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திப்பதில்லை. அவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் போன பிறகு அந்த வாழ்வாதாரத்தை மீள கட்டி எழுப்பதற்கு நாங்கள் உதவி செய்ய யோசித்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அது பற்றி ஒரு மதிப்பாய்வு செய்திருக்கிறோம். அதனால் அதன்படி இனிமேல் இவ்வாறு இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போது பெண்கள் சம்பந்தமாக நாங்கள் குறியாக இருப்போம். எவ்வாறு அவர்கள் ட்ரீட் பண்ணப்படுகிறார்கள், எவ்வாறு அவர்களுக்கு அந்த அனர்த்தத்தின் பொழுதும் அனர்த்தத்துக்கு பிறகும் எப்படி அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு மட்டத்திலோ நிறுவன மட்டத்திலோ கொடுக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவதானிப்போம். அதற்கு வேண்டிய சட்டத்திட்டங்களை உருவாக்குறதுக்கும் நாங்கள் வேலைப்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். மற்ற காரணி, பெண்கள் பாடசாலைகளுக்கு போகிறார்கள். சில சமூகங்கள் பெண்களை முழுமையாக அவர்களுக்கு கல்வி அறிவை கொடுக்காமல் வீட்டு தேவைகளுக்காகவும் அவர்களுடைய சமூக சமய அடிப்படையில் ட்ரெடிஷன்ஸாக வீட்டில் வைத்துக் கொள்கிறார்கள். அது எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கணும், தைரியத்தை கொடுக்கணும். வெளியில் வந்தால்தான் எங்களுக்கு பொருளாதார வலு அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வலு ஊற்றுறதுக்கு அந்த தேவையான கல்வி தகவமைகள், அவர்களுக்கு தேவையான டெக்னிக்கல் ட்ரைனிங் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய
முயற்சிக்கப் போகிறோம். பெண்களை முழுமையாக தேசிய அளவில் அவர்களுடைய குரல்கள் கேட்க வேணும். தேசிய அளவில் கேட்க அவர்கள் தேசிய அளவில் அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த உரிமை மீறல்கள் எல்லாம் இல்லாதொழிக்க போக வேண்டும். ஒரு வெற்றியான ஒரு மனிதனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருந்தார் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு பெண்ணின் வெற்றிக்கு அல்லது ஒரு பெண் சமூகத்தின் வெற்றிக்கு பின்னால் எங்களுடைய முழு சமுதாயமும் நிற்க வேண்டும். இந்த ஆணைக்குழு அதுக்கு வழி சமைக்கும் என்று நான் நம்புகிறேன். நிறைவாக இந்த நிறைய வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட இல்லாட்டி வன்முறைகளுக்கு உள்ளாகி கொண்டு அதை பற்றி பேச முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து இந்த நேர்காணலை பார்க்கக்கூடும். அவர்களுக்கு தேசிய பெண்கள் ஆணைக்குழு சார்பில் நீங்கள் சொல்லக்கூடிய இல்லாட்டி நீங்கள் நீட்டக்கூடிய உதவிக்கரம் என்னவாக இருக்கும்? தைரியமாக இருங்கள். தைரியம், பெண்களுக்கு தைரியம் மிகவும் முக்கியம். உங்களுக்கு வன்முறை நடந்தால் தைரியமாக வெளியே வந்து சொல்லுங்கள். நீங்கள் குற்றவாளிகள் அல்ல, நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். குற்றவாளிகள் தைரியமாக வெளியே நடமாடுகிறார்கள். நீங்கள் ஏன் ஒரு கழித்து இருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, உங்கள் குடும்பத்தில் ஒரு வன்முறை நடந்தால், ஒரு பெண்ணுக்கு வேலை தளத்தில் வன்முறை நடந்தால், பொது இடத்தில் வன்முறை நடந்தால் தைரியமாக வாருங்கள். உங்களுக்கு இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். உங்கள் தகவல்கள் ரகசியமாக இருக்க வேண்டுமென்றால் அந்த ரகசியத்தையும் நாங்கள் பேணுவோம். ஆனால் உங்களுக்கு நீதி கிடைக்க வேணும். அந்த நீதியை நீங்கள் நேரடியாக எங்கள் மூலமாக கிடைக்க நாங்கள் வழி செய்வோம். நாங்கள் பிராந்திய மட்டத்தில் வேலை செய்ய போகிறோம், கொழும்பிலும் வேலை செய்ய போகிறோம். தொடர்பாடல் சம்பந்தப்பட்ட எல்லா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் எல்லாவற்றையும் நாங்கள் சரியாக செய்து ஈஸியாக உங்களுக்கு இலகுவாக எங்களோடு தொடர்பு கொள்ள எல்லா வகையான நடைமுறைகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். நீங்கள் வெளியே வராவிட்டால் இந்த சமூகம் ஒரு நாளும் வெளியே வராது. உங்கள் உரிமைகள் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டிலேயும் உங்கள் உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. வன்முறைகளை நீங்கள் சகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி, நீங்களும் சரி, உங்களுக்கு தேவையான கல்வி அறிவியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கல்வி, சுகாதாரம் இவை ரெண்டும் இலவசமாக கிடைக்கிற சொத்தாக மதியுங்கள். கிடைக்கிற கல்வியை பாவித்து கொள்ளுங்கள். கல்வி மூலமாக முன்னால் வாருங்கள். உங்கள் உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள். மற்றது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இந்த ஆணைக்குழு இருக்கும் வரை உங்களோடு நாங்கள் வேலை செய்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு உரிமை மீறல் இல்லாத சமத்துவமான ஒரு அழகான பெண்கள் நிறைந்த ஒரு இலங்கையை நாங்கள் உருவாக்குவோம். நன்றி. நன்றி. இன்றைய மோடி இந்த நேர்காணலில் இணைந்து கொண்டு நிறைய பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய வகையில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய பெண்கள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரங்கள் மற்றும் அது செய்வதற்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.